யூஎஸ்எஸ் ஆப்ரஹாம் ஷிப்பை ஈரானால் அட்டாக் பண்ண முடியுமா? அவ்வளவு பெரிய தாக்குதலை நடத்தக்கூடிய அளவுக்கு ஈரானுக்கு என்ன சக்தி இருக்குது அப்படிங்கிற கேள்வி. அதற்கான பதில் ஒரு மிசைல். அந்த மிசைலை பற்றிய லேட்டஸ்ட் அப்டேட்டை தான் இப்போ ஈரான் வெளியிட்டிருக்காங்க. இது அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய ஷாக். ஒரு புறம் ஈரான் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த வீடியோ ஷாக்னா, இன்னொரு பக்கம் அமெரிக்காவில் இயற்கை சீற்றம் அப்படிங்கிறது பெரிய அளவில் மாறி போயிடுக்கு. வார் தானே நடத்துறீங்க, நாட்டை தானே கைப்பற்றுறீங்க, உங்களுடைய நாட்டில் மக்கள் வாழ தகுதியற்ற நாடு அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் கடுமையான பனி புயல் அப்படிங்கிறது அங்கே அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கு. இதனால் பாதிக்கப்பட்டவங்களுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது லேக்ஸ் கணக்கில் இருக்குது. கரண்ட்டு கட்டு, ஃப்ளைட்டு கட்டு, மக்களுக்கு தேவையான வாழ்வாதாரங்கிறது ஒட்டுமொத்தமாக முடங்கி போயிருக்கு. இவ்வளவு ஏன் அமெரிக்காவில் மட்டும்தான் அந்த பிரச்சனையான்னு கேட்டால், ஜப்பான்லேயும் அதே ப்ராப்ளம், இந்தோனேஷியாவிலையும் ஒரு இஷ்யூ நடந்துக்கிட்டு இருக்கு. ஏன் நம்ம ஜம்மு காஷ்மீரில் கூட ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஒட்டுமொத்த உலகத்தினுடைய பார்வையையும் அங்கே நடக்கக்கூடிய நிகழ்வுகளையும் அப்படியே உங்களுடைய கண்ணு முன்னாடி வீடியோவாக நம்ம இப்போ பார்க்க போகிறோம், பேச போகிறோம். வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். சென்னையில் பிரம்மாண்ட அடையாளம் திருச்செந்தூர் முருகன் பர்னிச்சர். உங்கள் வீட்டுக்கு தேவையான சோஃபா, கட்டில், பீரோ உட்பட அனைத்து வகையான பொருட்களும் ஒரே இடத்துல 40% தள்ளுபடியோடு 5 ஆண்டு கால உத்தரவாதமும் சேர்த்து கொடுக்குறாங்க. ரெக்லைனர் சோஃபா இவங்களோட ஸ்பெஷல். இது வச்சு பார்க்குற கடை இல்லைங்க, வித்து பார்க்குற கடை. சென்னை ராமபுரம் வள்ளுவர் சாலையில் திருச்செந்தூர் முருகன் பர்னிச்சர். தொடர்புக்கு 8925414928 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. தள்ளு தள்ளு, நல்லா தள்ளு, இந்த வண்டியை நல்லா தள்ளிக்கிட்டே போ அப்படின்னு சொல்ற அளவுக்கு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய குடிமகன்கள் இப்போ வச்சிருக்கக்கூடிய காசு சம்பாதிக்கிறதுக்கு அமெரிக்கா போகிறாங்க, வசதியாக வாழ்கிறதுக்கு அமெரிக்கா போகிறாங்க. ஆனால் -50 டிகிரி செல்சியஸில் வாழுவதற்கான வாய்ப்பு அங்கே ஏற்படுத்தப்பட்டிருக்கு இயற்கையால். -50 டிகிரி செல்சியஸில் அங்கே போய் எப்படா சௌரியமாக வாழ முடியும்? அதுக்கு இந்தியாவிலேயே சூப்பராகவே வாழ்ந்துடலாமேன்னு சொல்லிட்டு இங்கே உயர் சாதின்னு சொல்லக்கூடிய பல்வேறு நபர்கள் பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் தான் போய் செட்டில் ஆகிறாங்க. வாழ்வதற்கு இவ்வளோ சூப்பரான இடம் இருக்குல்ல, அங்கே போய் கஷ்டப்படுறீங்க, நாங்கள்லாம் இங்கே மகிழ்ச்சியாக வாழ்கிறோம்ப்பா அப்படின்னு இந்தியர்கள் ரொம்ப பெரிய அளவில் சந்தோஷமான வார்த்தைகளை பதிவு செய்கிறோம். சரி, இப்படிப்பட்ட நிலையில் அமெரிக்காவில் நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய நிகழ்வுகள், ஒயிட் ஹவுஸ் முன்னாடி பனிச்சறுக்கு போட்டி நடந்துக்கிட்டு இருக்கு. எங்கே? அமெரிக்காவினுடைய ஒயிட் ஹவுஸில் பனிச்சறுக்கு போட்டிகள் நடந்துக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் நம்புகிற மாதிரியா இருக்குது அப்படின்னு கேட்டால், காண்பிக்கக்கூடிய காட்சிகள் அப்படித்தான் இருக்குது. 200 மில்லியன் அமெரிக்கன்ஸ் இப்போ மூவ் ஆகி இங்கிலாண்டை தேடி போயிட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லை, வெவ்வேறு நாடுகளை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவல். 1 மில்லியன்னா 10 லட்சம் பேர். அப்போ அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த குடிமகன்களும் நாட்டையே காலி பண்ணி ஓடக்கூடிய ஒரு நிலை இருக்கா அப்படின்னு கேட்டால், இப்போதைக்கு அந்த மாதிரியான சுச்சுவேஷன் தான் இருக்குது. இவங்களே இப்படி இருக்காங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய மிருகங்களுடைய நிலைங்கிறது ரொம்ப மோசம். ஜூ இருக்குல்ல, அமெரிக்காவினுடைய ஜூ, அங்கே இருக்கக்கூடிய மிருகங்கள் எல்லாமே வெளியில் ஓடி வருது. குறிப்பாக மான், அப்புறம் பைசனுடைய ஒரு காட்சி ஒன்று பார்த்தேன், ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. அந்த எழுப்பக்கூடிய சத்தம், அந்த பனியில் அது அப்படியே நிற்கக்கூடிய காட்சிகள்லாம் ரொம்ப பெரிய அளவில் வைரல் வீடியோவாக சுற்றிக்கிட்டு இருக்கு. அந்த பென்குயின் வீடியோ இருக்குல்ல, அது மாதிரி அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பைசனுடைய வீடியோ. அது மட்டும் இல்லை, மிருக காட்சி சாலையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன விலங்குகளெல்லாம் ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற அந்த காட்சிகளையும் நம்மளால் பார்க்க முடியுது. ஒரு ஸ்வெட்டர் கொடுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு விலங்குகள்லாம் கண்டிப்பாக கேட்கும். ஏன்னா மனிதர்களே இங்கே வாழ முடியலை அப்படின்னா விலங்குகளால் எவ்வளவு தூரம் அதில் சர்வைவல் பண்ண முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? குறைந்தபட்சம் -10 டிகிரி செல்சியஸை அதால் தாங்கிக்க முடியும். -50 டிகிரி செல்சியஸை எப்படி அதால் தாங்க முடியும்? அப்போது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய விலங்குகள் எல்லாம் வேற ஒரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான வேலையை ட்ரம்ப் செய்வாரா அப்படின்னு கேட்டால், அவர் அதை செய்கிறதுக்கு நேரம் இருக்காது. பட் மற்ற நாடுகளை கைப்பற்ற, கிரீன்லாண்டு, கியூபா, மெக்சிகோ,
இந்த மாதிரியான நாடுகளை கைப்பற்றக்கூடிய வேலை, ஈரான் மீது போர் தொடுக்கக்கூடிய வேலை, இதைத்தான் அவர் ஃபோக்கஸ் பண்ணுறாரே தவிர அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஜூவில் இருக்கக்கூடிய மிருகங்களை பற்றியோ தனக்கு ஓட்டு போட்ட மக்களை பற்றியோ கவலைப்படுறதுக்கு அவருக்கு நேரமே கிடையாது. சரி, எந்தெந்த மாகாணத்துல எல்லாம் அப்படி பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டால், ஜார்ஜியா அந்த மாகாணம் வந்து முழுவதுமாக பனிப்புயலால் சூழப்பட்டிருக்கு. போஸ்டன், அதற்கு பிறகு நெப்ராஸ்கா அப்படிங்கிற இடம், இது எல்லாமே முழுக்க முழுக்க பனிபோர்த்திய இடங்களாக காட்சி தருது. இப்போ நீங்கள் பார்க்குறீங்கல்ல காட்சி, அது வந்து பாதி கடிகாரம் தான் இருக்குது, மீதி பாதி வந்து பனியால் சூழப்பட்டிருக்கு. இதுதான் அமெரிக்காவினுடைய தற்போதைய நிலை. அதாவது பனி புயல்னால 1,30,000க்கும் மேற்பட்ட வீடுகள் வந்து பாதிக்கப்பட்டிருக்குங்கிற தகவல். நம்ம ஊரில் வண்டி வாங்கினோம் அப்படின்னா அந்த வண்டியை எடுத்துக்கிட்டு நம்ம வாட்டுக்கு வந்து கிளம்பிடலாம், பெட்ரோல் போட்டால் போதும், வண்டியை சர்வீஸ் விட்டால் போதும். ஆனால் அமெரிக்கா மாதிரியான கண்ட்ரீஸில் வந்து இப்போ இன்னைக்கு இருக்கிற தேதிக்கு நீங்கள் ஒரு வண்டியை எடுக்கணும் அப்படின்னா குறைந்தபட்சம் 1லேருந்து 2 மணி நேரம் செலவாகுது அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லை, சாலைகள் முழுவதுமே பனியாக இருக்கிறதுனால பொருட்கள் வாங்குறதுக்கு மக்கள் தன்னுடைய வீடுகளில் இருந்து வெளியில் வர முடியல அப்படிங்கிற புகார். ஏன், நம்முடைய நண்பர்களே கூட, நெருங்கிய நண்பர்களே கூட அமெரிக்காவில் இருக்காங்க, நம்முடைய அண்ணன்மார்கள் இருக்காங்க. அப்படிப்பட்டவங்கெல்லாம் அங்கேருந்து கிடைக்கக்கூடிய சொல்லக்கூடிய தகவல் அப்படிங்கிறது, வாழ்வதற்கான வாய்ப்பே இல்லைடா, இங்கே வந்து வேலை பார்க்குறோம் அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயத்தினால மட்டும்தான் இங்கே இருக்க வேண்டியது இருக்குது, காசுக்காக இங்கே வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கும் அப்படிங்கிறத தான் சொல்கிறாங்க. ஸோ தொடர்ச்சியாக அங்கிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல்கள் அப்படிங்கிறது இந்த மாதிரி வருத்தத்தக்க ஒரு செய்தி தான். 2வது 12,000 விமானங்கள் ரத்து பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி காலையில் ஒரு 2000 விமானங்கள் வந்து ரத்தாயிருக்கு. 21 மாகாணங்கள் அவசர நிலை பிரகடனம் செஞ்சுருக்காங்க. மொத்தம் 50 மாகாணங்கள் இருக்குது. 51வது மாகாணமாக கனடாவை இணைப்பதற்கான வேலையை ட்ரம்ப் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. பட் இருக்கக்கூடிய மாகாணத்தில் இருக்கக்கூடிய மக்களை, நீ நல்ல ஆம்பளையாக இருந்தால் ட்ரம்ப் மாதிரியான நபர்கள் இப்போ தெருவில் இறங்கி மக்களுக்காக அங்கே இருக்கக்கூடிய ஐஸை வந்து க்ளீன் பண்ணுற வேலையை பாரு, பனியாக ஃபுல்லாக மக்களுக்கு இருக்கே, அதெல்லாம் சரி பண்ணு, உன்னுடைய ஆயுதங்களை வச்சு, உன்னுடைய டெக்னாலஜியை வச்சு அதை செய்கிறதுக்கு உனக்கு துப்பு இருக்கா, நல்ல ஆம்பளையாக இருந்தால் அதை செய்டா பார்ப்போம் அப்படின்னு அமெரிக்காவில் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த மக்கள் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. உலகம் முழுவதும் போர் பண்ணுறதுக்கு வந்து எக்யூப்மெண்ட்ஸையும் மிலிட்ரியும் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்க, இங்கே இருக்கக்கூடிய பனிப்பொழிவை உன்னால் ஸ்டாப் பண்ண முடியுமா, மக்கள் சொற்று போடாமல் வெளியில் போகிறதுக்கான வாய்ப்பை உருவாக்க முடியுமா, அதை செய்கிறதுக்கு உன்னால் முடியாதுல்ல அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இதுதான் அங்கே இருக்கக்கூடிய நிலை. மக்கள் எல்லாமே ஊரை காலி பண்ணிட்டு வெளியில் ஓடுறாங்க. இதுதான் அமெரிக்காவில் துர்பாக்கியமான ஒரு நிலை. இயற்கை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்குது. நீ அடுத்தவனுக்கு கெடுதல் செய்யும் போது உனக்கு செம்மையான ஆப்பு அப்படிங்கிறது காத்துக்கிட்டு இருக்கு. तो दोस्तों देखो, ये ना, ये रखो एक बार, है नी, गले में डाल देना। भैया भैया भैया, ये गाड़ी है दोस्तों हमारी, बाकी इसे अब करना क्या है ये देखना। हट जाएगी। अरे ये देखो देखो, जितनी निकालेंगे उतनी जितनी जरूरत होगी उनसे, हाँ है ना। हाँ, ये देखो भाई, गाड़ी, ये गाड़ी है हमारी, ये ओह, இங்கே மட்டுமா இப்படி அப்படின்னு கேட்டால், நம்முடைய ஜம்மு காஷ்மீரில் ஒரு அழகான ஒரு பெண், நான் அவங்கள காட்சிப்படுத்துகிறேன். அவங்க இந்திய தேசிய கொடியை சுமந்துக்கிட்டு இந்தியாவினுடைய குடியரசு தினத்தை கொண்டாடக்கூடிய வகையில் ஜம்மு காஷ்மீரில் கொடியேற்றக்கூடிய நிகழ்வுகள்லாம் அரங்கேறிச்சு. அதே மாதிரி அந்த பெண் வந்து இந்தியாவினுடைய கொடியை வந்து போர்த்திக்கிட்டு அந்த பனி போர்த்திய இடத்துல நடந்து போகக்கூடிய காட்சிகள் அரங்கேறுது. இதுவும் ஒரு பக்கம் ரசிக்கிற மாதிரி இருக்குது. பட் அவங்க காரை வெளியில் எடுக்க முடியாமல் அவங்க சிரமப்படக்கூடிய காட்சிகளையும் நம்மளால் பார்க்க முடியும். இந்தோனேஷியா அப்படிங்கிற நாடு வந்து வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுச்சு, அதற்கு பிறகு லேண்ட்ஸ்லைடால் பாதிக்கப்பட்டுச்சு. இப்போது களிமந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு பகுதி, அந்த இடத்துல ஃபுல்லாக ஃபயர் ஆயிடுச்சு. மக்கள் வாழுவதற்கே வந்து அங்கே வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு. அங்கே மட்டும் கிடையாது, அங்கே நெருப்பு வந்து அதிகமான அளவில் இப்போ தீப்பற்றி எரியுது. இல்லைனா ஒரு புறம் பனிச்சறுக்கு போட்டி நடத்துகிறாங்க, ஒரு பக்கம் பனி புயலால் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு பார்த்தா, இன்னொரு பக்கம் என்ன இருக்குது, இங்கே லேண்ட்ஸ்லைடு
மட்டும் இல்லை, அங்கே ஒரு பெரிய அளவிலான ஒரு நெருப்பு காட்டுத்தீ மாதிரி பரவிக்கிட்டே இருக்குது. அந்த காட்சிகளையும் பார்க்கலாம். இதற்கு அப்படியே பேரலாக தர்மசாலா, ஹிமாச்சல், ராஜஸ்தான் உள்ளிட்ட நம்முடைய வடகிழக்கு மாநிலங்கள்லையும் அதிகமான அளவில் பனி இருக்குது. இப்போ சென்னை சவுத் சைடில் அதிகமான அளவில் மழை பொழியுதில் அங்கே பனியால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஜப்பான்லேயும் இதே மாதிரியான ஒரு நிலை தான். இந்தோனேஷியாவில் திடுதிப்புன்னு லாவா குழம்புகள் பெரிய அளவில் வெடித்து ஒரு எரிமலை வெடித்து சிதறக்கூடிய காட்சிகளையும் பார்க்க முடிஞ்சுது. ஒட்டுமொத்த ஜப்பானுமே பனிப்பொழிவால் பாதிக்கப்பட்டிருக்கு. ஸோ அமெரிக்காவுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய எந்த ஒரு நாடாக இருந்தாலும் இயற்கையினுடைய சீற்றத்தில் எப்படி சிக்குது அப்படிங்கிறதே நமக்கு பிடிபட மாட்டேங்குது. இதற்கு அப்படியே பேரலாக நம்ம இன்னொரு பக்கம் ஒரு செய்தி ஒன்று பார்த்தோம். அதாவது சீனாவினுடைய அணுசக்தி, ஏவுகணை, ஆளில்லாத விமானங்கள், அது தொடர்பான ரகசியங்கள், இராணுவ ரகசியங்களை வெளியிட்டு இருக்கக்கூடிய இராணுவ தளபதி யாருன்னா, அவர் மிக முக்கியமான நபர். அவருடைய பேரை சீனா ரிலீஸ் பண்ணல, பட் அவரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவருடைய ஃபோட்டோவை மட்டும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் அந்த தளவாட ரகசியங்களை கொடுத்துருக்காருங்கிற செய்தி. இப்போது சீனா நமக்கு எதிரி தான், பட் இப்போது பிரிக்ஸ் கூட்டமைப்பில் அவங்க ஒன் ஆஃப் த கண்ட்ரி அப்படிங்கிறதுனால அவங்க கூட நம்ம டைப் பண்ண வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. கர்நாடகாவில் 63.5 லட்சம் டன் அரிய வகை தனிமங்களை கண்டுபிடிச்சிருக்காங்களாம். இனிமேல் சீனாவை நம்ம தனிமங்களுக்காகவோ கனிமங்களுக்காகவோ நாட வேண்டிய தேவை இருக்காது அப்படின்னு கர்நாடக அரசு இப்போ மாறுதட்டி கொண்டு இருக்கிறது. யுஎஸ்எஸ் ஆப்ரஹாம் கப்பலை ஈரானால் அட்டாக் பண்ணி ஜெயிச்சிட முடியுமா அப்படிங்கிற கொஸ்டினை ஆரம்பத்திலேயே நான் எழுப்பினேன். அதற்கான பதிலாக ஈரான் தரப்பில் இருந்து ஐஆர்ஜிசி வெளியிட்டு இருக்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா, மீயொலி வேகத்தில் புறப்பட்டு அது பயங்கரமாக போய் அந்த யுஎஸ்எஸ் ஆப்ரஹாம் கப்பலை அட்டாக் பண்ணக்கூடிய ஹைபர்சோனிக் மிசைல் எங்ககிட்ட இருக்குது அப்படிங்கிற வீடியோ இப்போ ஈரான் வெளியிட்டிருக்காங்க. இது சாத்தியமா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது, ஆனால் அது சாத்தியப்படுத்தக்கூடும் அப்படிங்கிறதையும் இப்போ ஈரான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா அட்டாக் பண்ணக்கூடிய தொலைவில் தான் இப்போ யுஎஸ் ஆப்ரஹாம் கப்பலை கொண்டு ஈரானுடைய கடல் பகுதியில் அமெரிக்கா நிப்பாட்டியிருக்காங்க. இது எல்லாத்தையும் தாண்டி அந்த ஒரு கப்பல் தான் வந்திருக்கா, அந்த போர்க்கப்பல் மட்டும்தான் வந்திருக்கான்னு கேட்டால் அது மட்டும் கிடையாது. யுஎஸ்எஸ் ஜார்ஜியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கப்பல், அந்த கப்பலுக்குள்ள 150 டொமாடக் அப்படிங்கிற கடலில் இருந்து, நீர்மூழ்கி கப்பலில் இருந்து கூட தரை பகுதியில் அட்டாக் பண்ணக்கூடிய ஒரு ஏவுகணை, இந்த டொமாடக் அப்படிங்கிற ஏவுகணை. அப்போது அந்த ஏவுகணை அப்படிங்கிறது ஒரு அணுசக்தி ஏவுகணை தான். இப்போ B2 பாம்பு இருக்குல்ல, அதோட இன்னொரு பேரலல் வெர்ஷன் தான் இந்த டொமாடக். அதை பார்த்திங்கன்னா இப்போ ஏவக்கூடிய வேலையையும் அமெரிக்கா செய்கிறதுக்கு இந்த யுஎஸ்எஸ் ஜார்ஜியா அப்படிங்கிற கப்பலையும் ஈரான் பக்கம் அனுப்பிச்சிருக்காங்க அப்படிங்கிற அந்த லேட்டஸ்ட் ரிப்போர்ட்டும் வெளியாயிருக்கு. எது எப்படியோ வல்லவனுக்கு வல்லவன் வையத்தில் இருப்பான் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. அமெரிக்கா ஈரானை அட்டாக் பண்ணுறதுக்கு இஸ்ரேல் மூலியமாக துடிச்சுக்கிட்டு இருக்கு. இஸ்ரேலில் இருக்கக்கூடிய யூதர்களுக்காக ஈரானை அட்டாக் பண்ணணும் அப்படின்னு அமெரிக்கா நினைக்கிறாங்க. பட் இயற்கை அதற்கு சாதகமான சுச்சுவேஷனை அமெரிக்காவுக்கு இப்போது கொடுக்கலைங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். சென்னையின் பிரம்மாண்ட அடையாளம் திருச்செந்தூர் முருகன் பர்னிச்சர். உங்க வீட்டுக்கு தேவையான சோஃபா, கட்டில், பீரோ உட்பட அனைத்து வகையான பொருட்களும் ஒரே இடத்துல 40% தள்ளுபடியோடு 5 ஆண்டு கால உத்தரவாதமும் சேர்த்து கொடுக்குறாங்க. ரெக்லைனர் சோஃபா இவங்களோட ஸ்பெஷல். இது வச்சு பார்க்குற கடை இல்லைங்க, வித்து பார்க்குற கடை. சென்னை ராமபுரம் வள்ளுவர் சாலையில் திருச்செந்தூர் முருகன் பர்னிச்சர். தொடர்புக்கு 8925414928 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவை கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594. prasad signature@gmail.com.